வணக்கம். இன்றைக்கி வாமனாவில் தமிழிசைக்கு டோஸ் விட்ட அமித்ஷா அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா மேடையிலேயே தன்னுடைய ஆள்காட்டி விரலை காமிச்சு கடுமையாக எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. முகத்தை வேற கருணை கொடூரமாக வச்சுக்கிட்டு கண்ணை நல்லா முறைச்சி பார்த்து தமிழிசை சவுந்தரராஜனை மிரட்டுன்னு மிரட்டியிருக்கார். நிகழ்ச்சி முடிஞ்சு மேடை விட்டு இறங்கின தமிழிசை சவுந்தரராஜன் ஊடகவியலாளர்கள்லாம் மைக்கை நீட்டினப்ப பதிலே சொல்லாமல் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு காரில் ஏறி பறந்து போயிட்டாங்க. இனிமே அண்ணாமலையை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் எந்த விதமான விமர்சனமும் தெரிவிக்க மாட்டார் அப்படிங்கிறத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இந்த ட்விட்டர் பதிவெல்லாம் போட்டு திட்டுறது அந்த மாதிரியான ஒரு பழக்கம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதே போல் 2 முறை தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவியாக இருக்கும்போது தான் பாஜக படுகேவலமாக இருந்தது. 2014 பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தார். உண்மையிலேயே பொன் ராதாகிருஷ்ணன் ஓரளவுக்கு சிறப்பாக செயல்பட்டார். அதற்கு பிறகு அதே சமுதாயத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்று கொண்டார். தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்று கொண்ட காலத்தில்தான் தமிழ்நாட்டில் இந்த தீக, விசிக, அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டு இவங்கெல்லாம் ஒன்றா கை கோர்த்துக்கிட்டு பலவிதமான தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க, அண்ணாமலை மாதிரிலாம் என்னால் சமூக விரோதிகளை கட்சியில் சேர்க்க முடியாது, அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், ஒரு சமூக விரோதியை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாயில் வடை சுடுறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜனோட பீரியடில் தான் பல போராட்டங்கள் திமுகவால் நடத்தப்பட்டது. நீங்கள் நல்லா லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இந்த நெடுவாசல் போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம் சொல்லிட்டு டெய்லி ஒரு போராட்டம் தமிழிசை சவுந்தரராஜன் பீரியடில் தான் நடந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் தமிழிசையை பார்த்தா துளி கூட பயம் கிடையாது. ஒரு பொருட்டாகவே யாருமே எடுத்துக்கல. இந்த பொம்பளை என்ன பண்ண போகுதுப்பா, இந்த அம்மாலாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு இலக்காரம். தயவுசெய்து தமிழிசை சவுந்தரராஜனோ அல்லது அவருடைய ஆதரவாளர்களோ என்னையை தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு எப்போதுமே தமிழிசை சவுந்தரராஜன் மீது ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு. அந்த அம்மாவுக்கு நான் நேரடியாகவே பல விஷயத்தில் ஆதரவு கொடுத்துருக்குறேன். ஆனால் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் கட்சியில் இருந்துக்கிட்டே கட்சி எதிர்க்கிறது, கட்சி நெகட்டிவாக கொண்டு போகிற மாதிரி விமர்சனம் வைக்கிறது, இதெல்லாம் யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுடைய செயல்பாடுகள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. யாரெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜனை படுகேவலமாக விமர்சனம் பண்ணி மீம்ஸ் போட்டாங்களோ, திருப்பி சொல்கிறேன், படுகேவலமாக விமர்சனம் பண்ணி வடிவேலு காமெடியோடு ஒப்பிட்டு மீம்ஸ் போட்டாங்களோ, அந்த குரூப்பு இப்போ அண்ணாமலையை தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்க்க ஆரம்பித்ததும் அந்த குரூப்பு இப்போ தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவு கொடுத்து இப்போ ஊக்கப்படுத்தியிருக்காங்க. நல்ல வேலை, இதை அமித்ஷா ஆரம்பத்திலேயே கண்டிச்சிட்டார். சில விஷயங்கள்லாம் முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலே அவர் சிவியர் வார்னிங் கொடுத்துட்டார். அதுவும் ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சு கொடுத்துட்டார். இது எதை காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 முறை மாநில தலைவியாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை ஒரு பொது தளத்தில் வைத்து அமித்ஷா மிரட்டி இருக்கிறார் அப்படின்னா, அதை பார்த்துட்டு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கீழே இருக்கிற மற்றவங்களாம் கப்பு சிப்புன்னு வாயை மூடிக்கணும் அப்படிங்கிறது தான் மறைமுகமான எச்சரிக்கை. சரி, இப்போ அண்ணாமலைக்கு பதிலாக வேறு யாரெல்லாம் தலைவரான கட்சி அதில் பாதாளத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வானதி சீனிவாசனாக இருந்தாலும் சரி, தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி, நயினார் நாகேந்திரனாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க மூத்த தலைவர்கள்லாம், அதாவது கருநாகராஜன், இது போன்ற நபர்கள் தலைவரானால் சத்தியமாக கட்சி விளங்கவே விளங்காது. நிறைய பேர் பாஜகவில் பார்த்திங்கன்னா சோம்பேறியாக இருக்காங்க. நான் இந்த மாதிரி பாஜகவில் சோம்பேறியாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக என் மேலே பல பேர் கோபப்படுறேன்.
நல்லா தானேம்மா போயிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து பாஜக வந்து நல்லா பாராட்டி தானே பேசிகிட்டு இருந்த. இப்போ திடீர்னு வந்து பாஜகவில் நிறைய தலைவர்கள் சோம்பேறியாக இருக்காங்கன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான் சத்தியமாக அடித்து சொல்கிறேன், பாஜகவில் எனக்கு தெரிஞ்சு பல பேர் பயங்கரமான சோம்பேறிகளாக இருக்காங்க. இந்த சோம்பேறிகளுக்கு ஒரு பிஏ வேற ஒரு கேடு. நீங்கள் நல்லா லிஸ்ட் எடுத்து பாருங்கள். பாஜகவில் இருக்கிற தலைவர்கள்லாம் சோஃபா விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நல்லா காலை ஆட்டிக்கிட்டு நோகாமல் நோன்பு கும்பிடணும் அப்படின்ற மாதிரி சில பாஜக தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. ஒரு வேலையும் செய்ய மாட்டான், ஆனால் அவனுக்கு ஒரு பிஏ ஒருத்தர் இருப்பான். அந்த பிஏ அவனுக்கு ஒரு அல்லக்க ஒன்று தேடுவான். அதனால தான் பாஜக வந்து இவ்வளோ நாள் வளரவே இல்லை. அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே அண்ணாமலை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இறங்கி வேலை பார்த்தாப்புல. அதனால தான் அதிமுக 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 7 இடத்துல அதிமுகவுக்கு டெபாசிட் காலி. இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட சுறுசுறுப்பு, அண்ணாமலையோட அதிரடியான செயல்பாடு. கடந்த காலத்தில் அண்ணாமலையை நான் வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருக்கலாம், தேவையில்லாமல் வந்து அவர்கிட்ட வந்து மோதலில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் எப்போ எனக்கு வந்து அண்ணாமலை மேலே ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூன் 4 அன்று பாஜகவோட ரிசல்ட்டு பார்த்தேன். உண்மையிலேயே எக்ஸலண்ட் ரிசல்ட் அது. நான் சொல்கிறது மத்தியில் இல்லை, தமிழ்நாடு மாநிலத்தில் சொல்கிறேன். உண்மையிலேயே பாஜக வந்து பல இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பிடித்திருந்தது. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியமாக அண்ணாமலை தான். 2019 எனக்கு தெரிஞ்சு பாஜக கட்சி கொடியை பல தொகுதிகளில் நுழையவே விடலை. 2021 சட்டமன்ற தேர்தலையும் அதே தான் நடந்தது. கட்சி கொடியே எங்கள் தொகுதிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி பாஜகவுக்கு ஓட்டு போட்டு 2ஆவது இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அதே போல் மாநில அரசு தான் மாநில கட்சி தான் தேசிய கட்சிக்கு அதாவது சீட்டு வந்து பகிர்ந்து கொடுக்கும். ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பெரிய ஒரு கூட்டணி ஒன்று உருவாக்கி, இத்தனைக்கும் ரொம்ப சின்ன பையன், வயசு வந்து ரொம்ப சின்ன பையன், ஒரு பெரிய கூட்டணி ஒன்று உருவாக்கி பாஜக தான் மாநில கட்சிகளுக்கு சீட்டை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி இது. காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதிமுகவும் வேணாம், மற்றவங்களும் வேண்டாம், என்னுடைய தலைமையை யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க என் கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கூட்டணியும் அண்ணாமலை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காப்புல. நீங்கள் எடப்பாடி எடுத்துக்கோங்க, எடப்பாடி கூவி கூப்பிட்டா கூட ஒருத்தர் கூட எடப்பாடி கிட்ட கூட்டணிக்கு வரவே இல்லை. அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் வாயை மூடிக்கிட்டு கப்பு சிப்புன்னு இருந்தாங்கன்னா தப்பிச்சாங்க. இல்லை அப்படின்னா கட்சியிலேருந்து களை எடுக்கப்படும். தமிழிசை சவுந்தரராஜன் விரைவில் கட்சியை விட்டு நீக்கப்படுவார். இது உங்களோட உள்கட்சி பிரச்சனை. ஒரு ஊடகவியலாளராக நான் கருத்து சொல்கிறேன். கண்டிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து இதே போல் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. நன்றி, வணக்கம்.